அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது, கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் த ஃபேமிலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அத்தாரிட்டிஸ் மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று ஹம்பிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், இல்லை ஹார்ஷாக இருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஹெட்டேக்காக இருப்பாங்க, ஹேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, அதே மாதிரி ஹை ஸ்டாண்டர்டோட. ஸோ இந்த கேட்டகரியில் மேக்ஸிமம் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ் உள் வந்துடுவாங்க. ஸோ இவங்க நார்மலாக எப்படி இருப்பாங்க, இன் அண்ட் அவுட்டுன்னு சொல்லும் போது, நார்மலாக இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எப்படி இருக்கேன், வீட்டில் எப்படி இருக்கேன்னு ஒரு விஷயம் இருக்குது, வீட்டுக்கு வெளியே நான் எப்படி இருக்கேன்னு இருக்குது, என்னுடைய ஆஃபீஸில் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு இருக்குது, ஆஃபீஸ்க்கு வெளியே நான் எப்படி இருக்கேன்னு இருக்குது, நம்ம கோர்ட்டில் எப்படி இருக்கேன்னு இருக்குது, கோர்ட்டுக்கு வெளியே நான் எப்படி இருக்கேன்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நபர்களும் அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா. ஸோ வி ஹாவ் தட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கும் போது நான் நல்லவளாக இருக்கேனா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். எஸ், இதே தான் அத்தாரிட்டிக்கு அப்ளிக் ஆகும். ஸோ இப்போ அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை எனி பர்சன்ஸ், சரிங்களா, எனி ப்ரைவேட் செக்டர்ஸ் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் யாராக வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் இந்த அத்தாரிட்டிஸ் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது அவங்களுடைய அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷமாகவும் இருக்கலாம், ரொம்ப மோசமான எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனிதராகவும் இருக்கலாம், ஒரு ஹீ ஆர் ஷீ எனிபடி இல்லையா. ஸோ இப்போ அந்த ஃபேமிலியோட வெளியே போகும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, நார்மலாக இருக்காங்களா, இல்லை ஆக்ட் பண்ணி அந்த ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரியில் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நம்ம டெரர் ஆனால் பர்சன் ஆச்சு கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டோம்னா சரியான காமெடி பீஸோட மோசமான ஒரு ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தே வில் பி ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெளியே வேறு யாராவது பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக ரொம்ப ஜெனினாக இருக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி எப்படி, ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதே அத்தாரிட்டிஸ் ஃபீல்டு ஒர்க், அதாவது அங்கே ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கும்போது, ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்க, கொலீக்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு விஷயம் இருக்குது. கொலீக்ஸோ இல்லை மற்றவங்களோ இல்லாத நேரங்களில் அவங்க எப்படி இருக்காங்க, ஃபீல்டு ஒர்க் தாண்டி அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அத்தாரிட்டிஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு என்ன மேம் தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அ ஃபேமிலி பர்சனா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் இந்த அத்தாரிட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கீங்க, இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேமிலி மெம்பராக இருந்தாங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் லிமிட் அந்த பர்சன், லைக் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம், தாத்தா பாட்டி யாராக வேணா இருக்கலாம். இவங்க எல்லாம் கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க, இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸில் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இவங்க ஏதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பவுண்ட்ரிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, சுத்தமாக ஃப்ரீடமே இல்லை அப்படிங்கிற ரொம்ப ஒரு இக்கட்டான அடிப்பாங்க, ஒரு சிலப்பெல்லாம் ரொம்ப மோசமாக அடிப்பாங்க. அது சின்ன வயசுலேயும் அப்படி தான் இருக்கும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அதே மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ரொம்ப ஹார்ஷான ஒரு என்விரான்மெண்ட் வீட்டுக்குள்ளே இருக்கும், அதை நம்மளால வெளியே கூட சொல்ல முடியாது அந்த மாதிரியான. அப்போ இது யார்கிட்ட போய் சொல்லணும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க ஹையஸ்ட் மோஸ்ட் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் யார்கிட்ட போய் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக அத்தாரிட்டியாகவே இருந்தாலும் இவங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்குன்னு நீங்கள் நல்லா தெரியுங்க. நிறைய பேருக்கு ஹாலிடேஸ் இருக்கா இல்லையா தெரியும், அத்தாரிட்டியாக இருக்காங்க, வேலைக்கு எப்பவுமே போவாங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கெசட்லேயே லீவ் அறிவிப்பாங்க. ப்ரைவேட் செக்டார்ஸாமே இருந்தாலும் அவங்களுக்கு லீவில் நோட்டீஸ் சர்க்குலர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு குரூப்பில் மெயின்டைன் ஆகும். ஆனால் அதெல்லாம் பொய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு உங்கள் வெளியே எப்பயும் போல் வேலைக்கு போகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே எப்பயும் போல் அப்படியே ஹார்ஷாக இருக்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அத்தாரிட்டிஸ்க்கு ஹாலிடேஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட், யாராக சிஏவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கும், கவர்மெண்ட் சைடில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் டே சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டேஸை கூட உங்கள் லீவ் எடுத்துக்கலாங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ மூலிமா. அடுத்தபடியாக போனஸ் அவங்களுக்குமே தருவாங்க. ஸோ எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் உண்டு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனிபடி. இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும், அதே மாதிரி சிக் லீவும் எல்லாருக்குமே தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி எங்கே வேலை பார்க்குறாங்க, அது உங்கள் அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, சித்தப்பா, பையன், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு அதிகாரத்தில் இருக்கனால ரொம்ப ஃபோர்ஸ் வீட்லேயும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ரகடாக இருப்பாங்க.
ஸோ அதெல்லாம் நம்ம பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கவங்களுக்காக அது நான் வீடியோ, ஓகேங்களா? இப்போது போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் எங்கே வருது, அகெயின் வந்து மொபைல் கோர்ட் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது பார்டர்ஸ் என்ன பார்டர்ஸில் வருது. ஏன்னா கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா பார்டர்ஸோட இஷ்யூஸ்லாம் வரும். அப்படின்னா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எதனால் சொல்கிறேன்ட்டு ஒரு கிளைண்ட்டோடைய இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அந்த பதிவே அவங்களுக்காக தான் கிட்டத்தட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படி வந்து இந்த பர்சன்ஸ் வந்து இருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவங்களுடைய பேர் வந்து கெசட்டட் ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருடைய பேரும் அஃபிஷியல் கெசட்டில் ரிலீஸ் ஆகும். நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்களா, இந்த 4 அதிகாரிகள் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளாக பதவி ஏற்றிருக்காங்க, இவங்களை இடைமாற்றம் செய்திருக்கோம், இந்த இடத்துல இருந்து முன்னாடி வந்து தாம்பரம்ல இருந்தாங்க, இப்போ வந்து இன்னொரு இது வந்து நாங்கள் மாற்றிருக்கோம், சேலம்க்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வரும், கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயுமே வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் டிரான்ஸ்பரன்ஸுக்காக இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் இல்லை அக்ரிமெண்ட், இது மூலியமாக தான் மேக்ஸிமம் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மேக்ஸிமம் இப்படி தான் இருப்பாங்க. ரைட்டா? இப்போது வந்து என்ன மாதிரியான டைமிங் இருக்கும் அப்படின்னு இட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரைவேட் அத்தாரிட்டிஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப்ஸ் இருப்பாங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு டைம் தெரியும். இந்த 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்துருவாங்க, நமக்கு தெரியும். அதே மாதிரி நெசசிட்டி பேஸ் பண்ணி ஜாப்ஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, அதுவும் நமக்கு தெரியும். 1 மாதம் 6 மாதம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு அது தெரியும். நமக்கு அவங்களோட டைமிங்ஸும் நமக்கு தெரியும். அது மாதிரி ஷிஃப்ட் ஜாப் இருக்கும், மார்னிங் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, இல்லைனா வந்து நைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி ஷிஃப்ட்ஸ் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையுமே நம்ம ஓரளவுக்கு ட்ராக் பண்ணலாம். இவங்கெல்லாம் அந்த அத்தாரிட்டிஸாக கொஞ்சம் நல்லா ட்ராக் டவுன் பண்ண முடியும். இப்போ அதில் யாரை ட்ராக் டவுன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது 24/7 ஜாப்ஸ் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரிஸ்க். இந்த 24/7 ஜாப்ஸில் இருக்கவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி மெம்பர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஃபேமிலி சைடில். ஏன்னா அவங்க அத்தாரிட்டியில் இருக்கணும், யார்ட்டையும் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா சபார்டினேட் மட்டும் தான் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்கள தாண்டி வேறு யாரையுமே அவங்க பேச விட மாட்டாங்க, வெளியே விட மாட்டாங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் அந்த அத்தாரிட்டி ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் தி ஜாப்ஸ் எப்படி இருக்குது, டெம்பரவரி ஜாப்ஸாக இருக்கலாம், சீசனல் ஜாப்ஸாக இருக்கலாம், பார்ட் டைம் ஜாப்ஸாக இருக்கலாம். இந்த ஜாப்ஸ் எல்லாமே ஓகே, நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணிடலாம். இப்போது எங்கே வந்து ரிஸ்க் ஏற்படுது, அப்படி எங்கே நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பெர்மனன்ட் ஜாபில் இருக்கவங்க கிளரிக்கல் ஜாபாக உள்ளே போய் எடுபடி வேலையை போயிட்டு அப்படியே பெர்மனன்ட் ஜாபாக மாறுவாங்க. ஸோ இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் கேட்டகரியில் இருக்க அத்தாரிட்டியோட ஃபேமிலிஸ் ரொம்ப சஃபர் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம கம்ப்ளைண்ட்டே பண்ண போனாலும் அந்த அத்தாரிட்டிஸ்ட்டை பேசி சமாளித்து நம்மளை சமாதானப்படுத்தி அடுப்பு தான் பார்ப்போம், கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி டேபிள் இஷ்யூ இருக்குது, நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போது அப்பா மட்டும் வேலைக்கு போகிறாரு, அம்மா வேலைக்கு போகல. சரிங்களா? இந்த ஒரு கண்டிஷன். அம்மா வேலைக்கு போகிறாங்க, அப்பா வேலைக்கு போகல. இதுவே அப்படியே ப்ரைவேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்படி மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து டேட் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, மதருக்கு நோ ஜாப். டேட்க்கு கவர்மெண்ட் ஜாப், மாமுக்கு வந்து ஜாப் இருக்குது பட் அதர் ஜாப். சரிங்களா? இப்போ மாம் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, டேட்க்கு நோ ஜாப். மாமுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, டேட்க்கு ஜாப் இருக்குது, ஆனால் வேறு ஜாப்ஸ் ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கலாம். இப்போ டேடுக்கு கவர்மெண்ட் ஜாப் அண்ட் மதருக்கு கவர்மெண்ட் ஜாப். இந்த க்ரைட்டீரியா வராமல் பார்த்தீங்கன்னா சரியான தலைவலி. சரி, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சில்ட்ரன்ஸாக இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா நொந்து போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் அந்த அட்டகாசத்துக்கு அளவே இருக்காது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட், மதரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ரிஸ்க்கு. அதே மாதிரி டேடு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், மதர் ஸ்டேட் கவர்மெண்ட். அதே மாதிரி டேடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மதர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். டேடு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், மதர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. இந்த ஒரு கேட்டகரி. 3rd கேட்டகரி. 4th கேட்டகரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டேட் மாம் 2 பேரும் ஒரே வேலையிலே இருப்பாங்க, சேம் ஜாப்ல இருப்பாங்க, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எதில் இருந்தாலும் சேமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜுடிஷியல் போஸ்டிங் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆஸ் அ சில்ட்ரன் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸாக. ஏன்னா ஜுடிஷியல் போஸ்டிங் ரேங்க் கிரேடு வச்சு தான் நம்ம அவங்களை வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு நம்ம கொடுக்க முடியும், என்ன இதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரைட்டீரியா ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி 5th கேட்டகரி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, டேட் வந்து கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம். மாம் வந்து ப்ரைவேட் ஜாப் ஆர் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மாம் வந்து கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருப்பாங்க. டேட் வந்து ப்ரைவேட் ஜாப் ஆர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இது போக செல்ஃப் பிஸ்னஸ், ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் சரிங்களா, இது மேக்ஸிமம் ஆஃப் த கேட்டகரியாக நான் பிரித்து வச்சிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் என் ஃபுல் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண வச்சு நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக இப்போ இந்த கிட்ஸ்க்கு என்ன மேம் இம்பாக்ட் ஆக போகுது, குழந்தைங்களுக்காக தான் வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் அவங்கள என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன மேம் இதை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறோம்.
ஸோ நான் அந்த பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்புறமா லேட்டர் பாயிண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்ட் எப்படி இருக்கும் சில்ட்ரன்ஸ் மேலே அப்படின்னு சொல்லி. பட் 24/7 கேட்டகரி இருக்காங்க. அதுவும் வந்து முக்கியமாக பெர்மனன்ட் ஜாப் இல்லை கிளரிக்கல் டு பெர்மனன்ட் ஜாப் வராங்களே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் மற்றவங்களும் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு அந்த பர்டிகுலர் ஃபேமிலிக்கு தான் தெரியும். இப்போ கிட்ஸாக இருக்கோன்னா சன்னு டாட்டர் அடாப்டடாக இருக்கிறாங்க இல்லை வந்து பெரியப்பா பசங்க இதை வந்து தத்தெடுத்து அது மாதிரி வளர்க்குறாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுடைய இம்பேக்ட் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னா மிஸ்காண்டக்ட் நடக்கலாம், மிஸ்பிஹேவியர்ஸ் நடக்கலாம், இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ஸ் கூட நடக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டுவாங்க, ஒரு சில பேர் ப்ரூட்டலாக அடிப்பாங்க, வந்து கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ரக்கடான ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறது, ஹவு டு அட்ரஸ் தீஸ் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் சரிங்களா. எப்படி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இந்த 24/7 ஜாப்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அவங்க வரது அவங்க போகிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவங்க வந்து திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வருவாங்க, திடுதுப்பு காலேஜுக்கு வருவாங்க, இந்த மாதிரியான இன்ட்ராகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அத்தாரிட்டியாக இருக்கனால நிறைய வந்து அவங்க பேக்கப் வந்து செக்கப்ஸ் நிறையா பண்ணுவாங்க சரிங்களா. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் செக்கப்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹர்டில்ஸ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னா ஃபோன் வந்து ட்ராக் பண்ணுவாங்க, லேப்டாப்ஸ் வந்து ட்ராக் பண்ணுவாங்க, ரெக்கார்டரை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அத்தாரிட்டி வீட்டில் ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்கிறேன். கேமராஸ் வச்சுருப்பாங்க, சிசிடிவி கேமராஸ் இருக்கும், எவிடன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு கிட்ஸாக இருக்கோம், நம்ம ரொம்ப சஃபர் பண்ணுறோம், ப்ரூட்டலாக வந்து அம்மாவை அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய அம்மா வந்து அப்பாவை வந்து ப்ரூட்டலாக அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அசிங்கமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும், பப்ளிக்லேயே இருக்கட்டும், ஃபேமிலி கேதரிங்லேயே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இடத்துல சஃபரர்ஸ் வந்து யாராக வேணா இருக்கலாம். அப்போது நீங்கள் ஆஸ் அ கிட்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் கோயர்ஸாக இருக்கலாம், காலேஜ் கோயர்ஸாக இருக்கலாம், நீங்கள் வேலைக்கே போகாமல் உங்களை நிப்பாட்டி கூட வச்சுருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் அண்ட் ஒரு டார்ச்சர் தான் கேட்டிங்களா, மென்டல் டார்ச்சர் தான். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் எவிடன்ஸை நீங்கள் கேதர் பண்ணணும். லைக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சிச்சுவேஷன்ஸை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்கள் அப்பா அம்மாவோட பேர் வந்து ஃபுல் நேம் வித் இனிஷியல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டில் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, நார்மலாக அத்தாரிட்டியாக இருக்கவங்கள பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம், அது இன்னொரு விஷயம். அதெல்லாம் வந்து படத்தில் காமிக்கிறதோட சரி, டேடி மம்மின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பேர் சொல்கிறது, அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி அத்தாரிட்டி ஃபேமிலிஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ரேர் தான். ஸோ இப்போது இவங்களுடைய ஃபுல் நேம் வித் இனிஷியல் நிறைய பேருக்கு பசங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. இதுவே நான் அட்ரஸ் எப்படி தெரியும், ஆஃபீஸ் அட்ரஸ் எப்படி தெரியும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பா வந்து அம்மாவோ யார் என்ன அத்தாரிட்டியாக இருக்காங்க, அவங்க போஸ்டிங் வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் யாராக இருக்காங்க, இவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் டவுன் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரான்ச்சு என்ன பிரான்ச்சில் இருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, என்ன ஏஜென்சிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன மினிஸ்ட்ரி அண்டரில் வந்து அப்பா அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யாராக வேணா இருக்கும் ஒர்க் பண்ணிருக்காங்க, என்ன ஆர்கனைசேஷன் கீழே இவங்க வராங்க, என்ன சேலரி இவங்க வாங்கியிருக்காங்க, என்ன சேலரியே நிறைய பேருக்கு தெரியாது. லைக் என்ன எக்ஸாக்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அவங்க மற்றது எல்லாமே சுத்தம். ஏன்னா அப்பா அம்மாவோட பேரே தெரியாமல் இருக்கக்கூட பசங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பயோடேட்டா வந்து அவங்க வந்து ரெஸ்யூமில் ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பேரண்ட்ஸ்லாம் எப்படின்னா முன்னப்பின 1 வருஷம் 2 வருஷம் வந்து அப்போ இந்த மாதிரி காது தொட்டால் அவங்கள ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் இது வச்சுருந்தாங்க. அதனால் வந்து 1-2 வயசு வந்து வித்தியாசமாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் ஒன்று இருக்கும், பட் இவங்க ரியல் வந்து டேட் ஆஃப் பர்த் வேறையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா. அடுத்து வந்து போஸ்டிங் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கிரேடு என்ன கிரேடில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன குரூப் ஆஃபீஸர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இயர் ஆஃப் ஜாயினிங் எப்போ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து டேட்டாஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்பா அம்மா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, என்ன படிச்சிருக்காங்க கூட மேக்ஸிமம் தெரியும், அந்த டிகிரி போர்டை தான் உங்களுக்கு வச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக என்னென்னா, யார்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னா, நெவர் ரிப்போர்ட் டு தி லோவர் ரேங்க்ல இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பற்றி ஷேரே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டுட்டு போய் திருப்பி அவங்ககிட்ட போய் சொல்லி திருப்பி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வீட்டில் திருப்பி அதுக்கே அடி விழுகும், சரியான அடி விழுகும், இல்லை திட்டு விழுகும், நிறைய வந்து கிரவுண்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் யூ ஆர் கிரவுண்டட்னு சொல்லி கிட்ஸும் சொல்கிற மாதிரி என்டையர் ஃபேமிலி வில் பி கிரவுண்டட். அதாவது பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வெளியே போக விட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸஸ் வர விட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸஸ் கூட பழக விட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க.
அதே மாதிரி மெய்டு கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. மேக்ஸிமம் மெய்டு இருக்க வீடு ரொம்ப மோசமான வீடாக தான் இருக்கும். கண்டிப்பாக மெய்டு இருந்தாங்கனாவே அந்த ஃபேமிலி நல்லா நிம்மதியாக இருக்கவே முடியாது. அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இன்டெப்த்தாக மெய்டோட பேக்போன் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க திலுமுல வேலை நிறைய பார்ப்பாங்க. ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் அவங்களால ஏற்படும். ஏன்னா இவங்க போட்டு கொடுத்து காசு வாங்குவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க நம்ம பார்த்துக்கலாம். எல்லாரும் கெட்டவங்க இல்லை, ஆனால் நிறைய கெட்டவங்க இருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காகவும் அவங்க பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அத்தாரிட்டி வீட்டில் இருக்க பிள்ளைங்களை போட்டு கொடுத்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய பிளாக்மெயில் மேட்ஸே பண்ணுவாங்க. ஸோ அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ், அதாவது அப்பா சைடு அம்மா சைடு யாராக இருந்தாலும் சரி அத்தாரிட்டியாக இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க. அப்பா நம்ம திட்டுறாரு, அப்பா அடிக்கிறாரு, அம்மா வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, அம்மா வந்து என்னை வந்து ஸ்கூல் டே கூட வரல, இது வந்து என்ன அட்டன் பண்ண வரல, ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லி தயவு செஞ்சு எங்ககிட்டலாம் சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் யார்கிட்டலாம் லிங்க்கில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஆக்டிவாக இருக்கீங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பீங்க. ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ஒரு இஷ்யூ தாண்டி வரதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பர்சனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அட்வொகேட்ஸை பர்சனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பா வந்து ரேங்கிங் யாருமே மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்பாவோ அம்மாவோ அத்தாரிட்டியாக இருந்தாங்கன்னா யாரும் இன்ட்ரோ கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா பசங்க போய் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அவமானமாக அசிங்கமாக இருக்கும், அவங்க மேலே ஸ்டெப்ஸ் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக வார்ன் பண்ணுவாங்கிறதுக்காக அவங்க சொல்ல விட மாட்டாங்க, அவங்க காமிக்கவும் மாட்டாங்க. அவங்க பிலோ ரேங்க்ல இருக்கவங்க சப்பார்டினேட் கூட மட்டும்தான் பழக விடுவாங்க. ஏன்னா அவங்க நீங்கள் எந்த பேசினாலும் அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே யார் சொந்தக்காரங்க அத்தாரிட்டியில் அவங்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணி இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோடைய விளைவுகள் நீங்கள் திருப்பி வந்து மேபி வீட்டில் வந்து சந்திப்பீங்க. ஸோ இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கர்டெயில்ஸ் வந்து பண்ணுவாங்க, இந்த 24/7 இருக்கவங்க என்ன மாதிரியான தடுப்புகள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக உங்களை ஸ்டேபிள் ஆக்கவே விட மாட்டாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு விஷயம் கனவுல மட்டும் தான் நீங்கள் காண முடியும். ரியல் டைமில் உங்களை பண்ண விட மாட்டாங்க. அப்படியே நீங்கள் ஒரு ஜாபுக்கே போனாலும் அங்கே ஜாபில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்து நான் அந்த மாதிரி இருக்கேன் வந்து அவங்க என்னன்னாலும் என்னை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வேலைக்கு போனாலுமே ஃபோன் அடித்து பேசி அந்த வேலைக்கே போகாத அளவுக்கு தான் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸுமே இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவசி மாதிரியான விஷயங்கள் சுத்தமாக இருக்காது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அண்ட் கிட்ஸ்க்கு இருக்காது. டோட்டலாக ப்ரைவசினே சுத்தமாக இருக்காது. ப்ரைவசி இந்த மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேபி வந்து வெளியே போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து யார்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எந்த விஷயமும் இருக்காது. ஸோ டோட்டலாக வந்து கர்டெயில் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் மேரேஜஸில் அத்தாரிட்டியோட கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 18-21 ஆனால் கூட உங்களை மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த அத்தாரிட்டியாக இருந்து நிறைய பேர் கல்யாணம் கூட பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதை நீங்கள் நம்பி நீங்கள் போய் சொன்னீங்க, ரிவீல் பண்ணீங்க அப்படின்னா மேரேஜஸில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலிஸும் இருக்காங்க. பட் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பா அம்மா எப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் ஏற்படும். பட் மேக்ஸிமம் இப்போலாம் நிறையா கொஞ்சம் ஜோவியாக போகிறாங்க. பட் ஸ்டில் மேரேஜஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. லவ் மேரேஜே பண்ணி அரேஞ்ச் மேரேஜே பண்ணாலும் அதுக்கப்புறமா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா நடக்கும். அது அரேஞ்ச் மேரேஜே பண்ணாலும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா பண்ணுவாங்க. அத்தாரிட்டியாக நிறைய இடத்துல மூக்கு நுழைப்பாங்க. இது மாதிரி ட்ராக்கிங் டிவைசஸ் நிறையா லைக் வச்சுருப்பாங்க. நம்ம ஃபேமிலிக்கே தெரியாது. சிசிடிவி கேமராவாஸாக இருக்கட்டும், இல்லை ரெக்கார்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுமே ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப கர்டெயில் பண்ணுவாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, நிறைய ஆர்டர்ஸாக தான் இருக்கும். அவங்க அத்தாரிட்டியாக இருக்கனால அவங்க வீட்லேயும் ஆர்டர்ஸ் தான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஆர்டர்ஸாக தான் இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் வந்து நிறைய வந்து உங்களால் யூ கான்ட் கீப் யுவர் ஹெல்த், அதாவது மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சிலர் ரேர் அத்தாரிட்டிஸ் தான் கொஞ்சம் நல்லா ஃபேமிலியும் நல்லா ஹெல்த்தை பார்த்துப்பாங்க. நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான பவுண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் வந்து சிவியர் பவுண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கூட உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் அவங்களுடைய ஃபேமிலி கான்டாக்ட்ஸ், அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸே அடுத்த நாள் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, திரும்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. லைக் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், வெளியே போகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியே விடாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்கு போனோம்னா நேராக ஸ்கூலுக்குள்ளே விட்டு வரணுங்கிற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். வெளியே கடையில் சாப்பிட்டா கூட ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அடிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களுமே நிறையவே நடக்கும். லைஃப் த்ரெட்டனிங் பண்ணுவாங்க. அதாவது தப்பு பண்ணாங்க பசங்கன்னா அம்மாவை கொன்றுவேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அம்மா சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பிள்ளைங்களை கொண்டுரும் பார்த்துக்கோ, ஒழுங்காயிரு, மரியாதையாயிரு அப்படின்னு சொல்லிதான் இருக்கட்டும். இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா உன் ஃப்ரெண்டை நான் வந்து அவ்வளோதான் ஒன்று பார்த்துக்கோ,
ஒன்றை வந்து பண்ணுறது இல்லாமல் அவனுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் போகுங்கிற மாதிரி மிரட்டுற விஷயங்களாக இருக்கட்டும். ரிஸ்கிங் நோஸ் ஒன்ஸ், அதாவது தெரிஞ்சவங்களை வந்து ரிஸ்கில் தள்ளி விடுற மாதிரியான விஷயங்கள் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நீங்களே அவங்கள விட்டு தூரமாக வர மாதிரியான விஷயங்களுமே செய்வாங்க. இதெல்லாம் அத்தாரிட்டியில் உச்சகட்டத்தில் இருக்க ஹை போஸ்ட்டில் இருக்கவங்களுடைய பசங்களுக்கு நடக்கக்கூடிய நிலைமைகள் அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தபடியாக ஃபேக் ஐடிஸ், அதாவது உங்களை மாதிரி ஐடிஸ் கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் பேசுகிறவங்க பலவங்கக்கிட்ட அவங்க மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இது நமக்கே தெரியாது. நல்லா பேசிட்டு இருக்கவங்களே பேசாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஃபேக் ஐடிஸ், நீங்கள் அவங்க ஃபோனை வாங்கி பார்த்தா தான் அவங்களுக்கு அதெல்லாமே தெரிய வரும். ஸோ அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துப்பாங்க. கால் ஹிஸ்ட்ரிஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதை விட எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் இருக்கும். இப்போ உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாராக வேணா இருக்கலாம். ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய சோஷியலைசேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சீரியஸ்னஸ்லேருந்து சென்டிமெண்ட் வரைக்கும் என்ன இருக்குன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரெக்கவர் ஆகிடலாம். ஃபிசிக்கலாக அடிக்கிறாங்கன்னா சரியாக போயிடும். ரெக்கவர் ஆகிட்டு நம்ம திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டோம். பண்ணால் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலியில் எல்லாருக்கும் என்ன பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க நமக்கு தெரியும். அதாவது மாதிரி சைக்காலஜிக்கலாக இருந்தாலும் நம்ம ரெக்கவர் ஆகிட்டு வந்துடலாம். அவங்களே ரெக்கவர் பண்ணிடலாம், நம்மளும் ரெக்கவர் ஆகிடலாம். அந்த மாதிரியான கண்டிஷன் ஸ்டேட்டில் இருக்காங்களா? இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். வெஹிக்கிள் ஏதாவது பண்ணாங்கன்னா, நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச வண்டியாக இருந்தால் அடிச்சிருவாங்க, நொறுக்கிடுவாங்க, அதை விற்றுருவாங்க. இப்போது சப்போஸ் புக்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம புக்கு லேர்னராக இருக்கோம்னா புக் எல்லாமே தூக்கி இடைக்கி போட்டுருவாங்க. நமக்கு அந்த புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அது ரிவர்ஸ் பண்ண முடியும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது அஸ் அ கிட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ திங்ஸ் ஏதோ டேமேஜ் ஆகுதுன்னா கூட பரவாயில்ல, நம்ம திருப்பியும் அதை ரிவர்ஸ் பண்ணி திருப்பியும் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க சரிங்களா, இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம அதை வச்சு அடாப்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துருவோம். இப்போது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன், அவங்களே டைம் கொடுப்பாங்க, பேசுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள் அவங்கள ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிவர்ஸ் பண்ணி நமக்கு நல்லது பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்க அப்பா அம்மாவாக இருந்தால் ஓகே. இல்லைனா எப்படி நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை திருத்த முடியுமா பார்க்கணும். இவங்களை திருத்த முடியாது, இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் விஷயத்தை வந்து உங்களால் காப்பாற்றிக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹேண்டில் திங்ஸ். இஃப் யூ கான் ஹேண்டில் இட் இஸ் கோனா பியாண்ட் அப்படின்னா யூ ஷுட் அடாப்ட் டு த சிச்சுவேஷன். இஃப் யூ கான் அடாப்ட் டு த சிச்சுவேஷன் யூ ஷுட், அவங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அந்த லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளாத உங்களால் போக முடியுதா, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுதா, அவங்களால என்ஜாய் பண்ண முடியுதா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் லிமிட் இருக்குது, ஆனால் ஓகே மேம் என்னை படிக்க விடுறாங்க, என்னை வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அலோவ் பண்ணாலும் மற்றபடி எந்த ஆக்டிவிட்டீஸை அலோவ் பண்ணாலும் ஓகே, படிப்பு ரொம்ப முக்கியம், அது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இந்த என்விரான்மெண்ட் இருந்தால் அதிலே ஸ்டிக் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணி அதை நல்லா படிங்க. அது ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ட்ரை டு சர்வைவ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, த மோர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஜாப் தே ஆர், த மோர் ஹெல்ப்லெஸ் யூ வில் பி. ரைட்? நான் திருப்பி சொல்கிறேன். மோர் பவர்ஃபுல் ஜாப் தே ஆர், மோர் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாப் தே ஆர், மோர் ஹெல்ப்லெஸ் யூ வில் பி. ஏன்னா சுற்றி இருக்கவங்க யாருமே அவங்களை ஹெல்ப் பண்ண, உங்களை ஃபேமிலியை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவர் தேவைப்படும், அதை அவங்க ரிஸ்க் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜாபோ, அவங்களுக்கு ஒரு இங்கே வேணால் ஃபேமிலிக்கு வெளியே ரொம்ப நல்ல பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ஜோவி டைப்பாக இருப்பாங்க, அப்படியே கான்ட்ராஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியாக இருப்பாங்க, நிறைய வாலண்டியரிங் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டா, மென்டல் ஹராஸ்மெண்ட்டா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஞ்சென்ட்டாக இருப்பாங்க சரிங்களா. அதாவது ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க கூட பேசக்கூடாதுவாங்க. அம்மா கிட்ட புள்ள பேசக்கூடாது, புள்ள வந்து அம்மா கிட்ட பேசக்கூடாது, அம்மா வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட பேசக்கூடாது, குழந்தைங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசக்கூடாது. இது எல்லாமே அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதே மாதிரி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் மிங்கிள் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் அத்தாரிட்டியில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ஒய்ஃப் வந்து அத்தாரிட்டியாக இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜுரி மாதிரி விஷயங்களுமே ஏற்படும். அதாவது இந்த ஹாஸ்பிட்டலைஸ் போயிட்டு ரெக்கவர் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அது கூட ஓகே, சகிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த அத்தாரிட்டிஸ் நம்ம போய் அப்பா அம்மா போய் சொல்கிறனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வந்து சூசைட் ட்ரிகர்ஸ்லாம் பண்ணுவாங்க. நீ செத்துறியா, நீ செத்துறேன், நீ சாவேன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுமே நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அத்தாரிட்டி ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஃபைட்ஸ் நடக்கும் ஃபேமிலிக்குள்ளே. ஃப்ரீக்வெண்ட் ஃபைட்ஸ், இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபேமிலியில் தப்பு பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்.
சரிங்களா? அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ ஃப்ரீக்வெண்ட் ஃபைட்ஸ் நடக்கும், பிளேம் டாக் நிறைய நடக்கும். ஒன்னால தான் நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிட்டேன், ஒன்னால தான் இப்போ நான் தண்ணி அடிக்கிறேன், ஒன்னால தான் நான் சிகரெட் அடிக்கிறேன், ஒன்னால தான் வந்து நான் வெளியே போக நினைக்கிறேன், ஒன்னால தான் நான் அஃபேர்ஸ் வச்சிருக்கிறேன், ஒன்னால தான் அவ கூட பேசுறேன், ஒன்னால தான் மேடு வச்சிருக்கேன், அப்படி எல்லாமே பேசுவாங்க. இந்த மாதிரி பிளேம் டாக்ஸ் ஏற்படும். அதே மாதிரி லீகல் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். சரிங்களா? அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிரு, உனக்கு ரெமடியை தரமாட்டேன், நான் சாகணும்னு நினைக்கிறியா, உன் பென்ஷன் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறியா, அதுக்காக தான் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ்ல நிறைய எக்கச்சக்கமாக வீட்டுக்குள்ள டிஸ்பியூட்ஸ் நடக்கும். ஆனால் அது டிஸ்பியூட்டு இதை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும்னே நிறைய பேருக்கு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ த டிவோர்ஸ் இஸ் நாட் ரெமெடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிவோர்ஸ் இஸ் நாட் ரெமெடி ஃபார் எனிபடி எல்ஸ். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும். கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பெரிய பெரிய இஷ்யூஸ் வந்து லீகல் இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. டிவோர்ஸ் இஸ் நாட் அட் ஆல் அ ரெமெடி. ஸோ டோன்ட் என்கரேஜ் தட். நீங்கள் அட்வொகேட் கிட்ட போனீங்கன்னா, நார்மல் பர்சன் கிட்ட போனால் அவன் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ண சொல்லுவான். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மட்டும்தான் டிவோர்ஸ்க்கு நான் வந்து சொல்லுவேன். ஐ நெவர் எவர் டெல் எனிபடி டு கெட் டிவோர்ஸ். மேக்ஸிமம் மேனேஜ் பண்ண பாருங்க. இஃப் அட் ஆல் யூ கான் கோ அப்படின்னா மட்டும்தான் வித் நோ அதர் ஆப்ஷன், வித் மியூச்சுவல் கன்சர்ன் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் கம் அப். இஃப் நாட் டோன்ட் எவர் ட்ரை. பிகாஸ் அத்தாரிட்டியாக இருக்கவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து போவாங்க. You can't even imagine their influences, what they're gonna do for you and the rest of your life, the suffering life long. அது உங்களுக்கு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயம் குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரோட்ல யாரோ ஒருத்தன் போறானா அவன் தப்பு பண்ணதுக்கும் சேர்த்து நம்ம தான் திட்டுவாங்க. அந்த மாதிரியான ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் the 24/7 ஜாப்ஸ் யாரெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது போலீஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ரொம்ப மோசம், சாபக்கேடுல இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹெல்லு தான் அவங்க வாழ்க்கையே. ஸோ இவங்க வந்து பண்ணாங்கன்னா இவங்களை எப்படி வந்து பிளாக் பண்ணி, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளுடைய பீஸ் ஸ்பேஸை எப்படி ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் சொன்னீங்கன்னா, என்னம்மா அப்பா கிட்ட மேலே ஏமா கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களா, அம்மா மேலே ஏமா கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அவங்க என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஊரை விட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஃபோன் அடிச்சு சொல்லி ட்ரெயினில் ஏறாளா பாருன்னு சொல்லிட்டு அவங்க நிறையா கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் அண்ட் ஹெல்த் கேர்ல ஊசியை போட்டு மயக்கம் போட்டு உள்ளே உட்கார வச்சுருவாங்க, வீட்டுக்குள்ளே மயக்க ஊசி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் சைடு இல்லை யாருன்னா ப்ரைவேட் சைடு ஹையர் அத்தாரிட்டியாக டீனாக இருக்காங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நடக்கும். அதே மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ், ஃபயர் ஃபைட்டிங், ஆம்புலன்ஸஸ்லாம் இருக்காங்க பார்த்துங்களேன். ஃபேமிலியை அடிச்சு போட்டு ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கீழே தவறி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி ஃபயர் ஃபைட்டர்ஸும் அந்த மாதிரி நிறைய மோசமான மென்டாலிட்டி இருக்கவங்க எல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி பர்சனலாக இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ போனீங்கன்னா செக்யூரிட்டி பர்சனோட குரூப் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நம்மளை கர்டைல் பண்ணி நம்மளை இது பண்ணுவாங்க, ஃபோர்ஸபிளாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் 24/7 ஜாப்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுடைய முக்கியமான ஃபேமிலிஸ் பற்றி சொல்கிறேன். விக்டிமாக தான், விக்டிம் ஃபேமிலிஸ் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப். ஏன்னா அவங்க எல்லாருமே த்ரெட்டன் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் யுவர் டியர் ஒன்ஸ், லவ்டு ஒன்ஸ், எவ்ரிபடி எல்லாருமே த்ரெட்டன் பண்ணுவாங்க. நீ ஏதாவது நீ தாண்டி போனோன்னா அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு பயமுடுத்தி இன்ஃப்ளூயன்ஷியல் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற பேர் தான் நினச்சிப்பாங்க அந்த ஃபேமிலி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பட் டு பி ஃப்ராங்க் அந்த அத்தாரிட்டி பொசிஷனில் இருக்கவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. இது இவங்களுக்கே தெரியாது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது பேக் சைடில் அப்படின்ட்டு. இதே மாதிரி இந்த ஜாப்ஸ் போக இன்டெலிஜென்ஸ் ஜாப்ஸ் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் ஜாப்ஸோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரிஸ்க் ஃபேமிலி தான். எங்கே போனாலுமே நம்மளை வச்சு செய்வாங்க. நம்மளால எங்கேயும் பொழைக்கவும் முடியாது, சாகவும் முடியாது, வாழவும் முடியாது, யார்ட்டையும் பேசவும் முடியாது, பழகவும் முடியாது, ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க கூட பேச முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட பேசினாங்கன்னா பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். வீட்டில் டிவி பார்த்தா பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய டைமுக்கு ஃபாலோ பண்ணலன்னா பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஜாப்ஸ் யாரெல்லாம் அட்வொகேட்டாக இருக்கவங்களுடைய ஃபேமிலிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் ஹேக்கராக இருக்காங்க ஃபேமிலிஸ். அதாவது ப்ரைவேட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாமே யூ ஷுட் பி வெரி கான்ஷியஸ். அதே மாதிரி ரிசர்ச் பொசிஷனில் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீடியா, ஃபோட்டோகிராஃபி, ஏன்னா அவங்க ஃபேமிலியே என்ன பண்ணுங்கன்னா வீடியோ ஃபோட்டோ எடுத்து ஏதாவது இவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து சோஷியல் மீடியாவில் பரப்புற ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆனவங்களாம் இருப்பாங்க, ஆனால் தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பென்ஷன்ஸ் அதர் இதெல்லாம் அத்தாரிட்டிஸில் இருப்பாங்க. அக்கௌண்ட் பார்க்குறவங்க, அந்த பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் சைக்கோ மாதிரியே இருப்பாங்க. அவங்க பண்ணுறதே சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, மைண்ட் ரீடர்ஸ் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான பர்சன்ஸ். இவங்க ஃபேமிலியில் நல்லவங்களா இருந்தால் ஓகே, பட் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. எல்லாமே ஈஸியாக ட்ராக் டவுன் பண்ணிடுவாங்க.
ரொம்ப ரிஸ்க். இவங்க கூட வாழ்றதே வந்து ரொம்ப கஷ்டம் தான். அடுத்தபடி இன்ஜினியர்ஸாக இருக்கவங்க, அதாவது ஐடி ஃபீல்ட்லேயே இன்ஜினியர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதில் டேட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே ஃபோனில் எல்லாத்தையுமே திருடுவாங்க. ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய டேட்டாவே திருடுவாங்க. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் கூட பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அடுத்தபடியாக ஃபோன் கால்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ், காரு டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாமே ட்ராக்கர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து தான் இப்படிலாம் இருக்காமன்னா இருக்காங்க. சரிங்களா, விக்டிம்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, பட் ஒரு சில பேர் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட பயப்படுவாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா திருப்பியும் எங்கே போவாங்கன்னா ஃபேமிலி கூட தான் சேர்த்து வைக்க பார்ப்பாங்க. அப்படி போகும்போது ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அத்தாரிட்டியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே என்ன ஆகும், அவங்களுடைய வரக்கூடிய சலுகைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுங்கன்னா தே வில் அட்வைஸ் தெம் டு கோ பேக் தான். இப்போ வெளியே திருப்பி அங்கே போனோம்னா அதே விட மோசமான ஹெல்லாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பி கேர்ஃபுல். அஸ் அ அத்தாரிட்டி ஃபேமிலியாக இருக்கீங்க, உள்ளே இருக்கீங்கன்னா, விக்டிம்ஸாக இருக்கீங்கன்னா, பி கேர்ஃபுல் வென் யூ மூவிங். ஏன்னா லைக் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஏர்ன்டு போனஸாக நிறைய பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான அளவு, ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன்ட் மட்டும் தான் நீங்கள் பேசணும், கான்டாக்டே பண்ணணும். தயவு செஞ்சு சபார்டினேட் கிட்டேயோ மேட் கிட்டேயோ தயவு செஞ்சு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரைவசி ஆஃப் த ஜாப் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி எப்படி மேம் தெரிஞ்சுக்குது? அவருடைய சம்பளம் தெரியாது, அவருடைய பொசிஷன் தெரியாது, அவருடைய போஸ்டிங் தெரியாது, எங்கே இருக்கானே தெரியாது. என் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு குழந்தை கை குழந்தை இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போ திருப்பூர் சோ இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு இப்போ தான் மேடம் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ டிவோர்ஸ் வர போகிறாங்க அப்போதான் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களே தெரியுது உங்களுக்கு. சரிங்களா, இந்த மாதிரியான ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, ரொம்ப மோசமாக அசிங்கமாக பேசுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படி தான் இன்னும் இருப்பாங்க. அவங்ககிட்ட யார்ட்டையுமே பேச முடியாது. மனுஷனாடா இவன் அப்படிங்க கேட்குற அளவுக்கு இருக்கும். வீட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரைவேட் ஜாப் ஆன்லைனில் பண்ண முடியுதா பாருங்கள். இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஜிஓஸ், லெட்டர்ஸ், அஃபிஷியல் கெசட், நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்கும். ஸோ இதில் உங்களால் ஏதாவது கிளிக் ஆன் பண்ணிப்போம். ஏன்னா அவங்க ஒரு சில நேரத்தில் கவர்மெண்ட் ஜாப் போனால் வேலைக்கு விடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாப்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி போக பாருங்கள். ஸோ இப்போது இந்த மாதிரியான நபர்களுக்கு எப்படி வந்து இவங்க இந்த ஜாபில் இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதே ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது ப்ரைவேட் ஜாபாகவே இருந்தாலும் ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் போர்ட்டல்ஸில் ஆன்லைன்லேயே விட்டுருப்பாங்க. நேம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஜாப் இந்த போஸ்டிங் இந்த இதில் ரேங்க்ல இருக்காங்கன்னே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ராக் டவுன் பண்ண முடியுதா செக் பண்ணி அந்த லிஸ்ட் எடுங்க. இல்லை மேம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தானே டேடி இருக்காங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஜீப் வருது, இல்லைனா வந்து அவரோட வெஹிக்கிள் வருது, கவர்மெண்ட் வெஹிக்கிள் வருது மேம், இல்லை ப்ரைவேட் ஜாப்ல இருந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இல்லை ஜட்ஜுன்னு இப்படி போட்டிருக்கு, அப்பா வந்து ஜட்ஜாக இருக்கார் போல, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கார் மேம் அப்படி நான் இருக்கேங்க, இல்லை அப்பா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோட கலெக்டரோட வண்டி வருது மேம் அப்பப்போ வரும், இல்லை அப்பா அது வண்டியில் டிரைவராக இருக்காரா கூட தெரியாது. நிறைய பேர் டிரைவராவா பிள்ளைங்களா இல்லை எதுவுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப எம்டியாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி என்னென்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா, லெட்டர் ஏதாவது இருக்கா, அஃபிஷியல் கெசட் ஏதாவது இருக்கா, நியூஸ் பேப்பர்ஸ் ஏதாவது அவங்க டேடியோட பேர் வருதா, இந்த மாதிரியான விஷயங்கள் மம்மியோட பேர் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து இப்போ ரிஸ்க் ஆஃப் ஜாப் பொசிஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொசிஷனில் இருக்கவங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ ரிஸ்கில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எப்படிலாம் வந்து அவங்கள கர்டல் பண்ணுவாங்க, அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுவாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓவர் சேஃப்கார்டிங்காக இருக்கும், ஓவர் ப்ரொடெக்ஷனாக இருக்கும், ஓவர் பேம்பரிங்காக இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா இவங்க ஏன் இப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய சைடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன் நம்ம அப்பா அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான நொட்டோரியஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து கேசஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களை ஏதாவது கஷ்டப்படுத்துவாங்க, அவங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்க, உங்களை ஏதாவது வந்து அவங்கள வந்து கிட்னாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து மேபி அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்கிற மாதிரி விஷயம் போயிடக்கூடாதுக்காக உங்களை இந்த அளவுக்கு சேஃப்கார்டிங் பண்ணலாம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், அப்பாவும் அம்மாவும் இன்டர்நேஷ்னல் லிங்க்கில் மேபி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்ட்ரி வைஸ் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அஸ் ஏஜென்ட்டாக ஆர்கனைசேஷனாக ஒரு என்ஜிஓக்கோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கோ இல்லை எய்டட் செக்டார்ஸ்க்கோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க ஒரு எம்பசியோ இல்லை வந்து ஒரு கண்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து குழந்தைங்களை வச்சு அவங்க மிரட்டுவாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாலும் அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம்
ஆனால் அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக நம்ம அப்பா அம்மா அத்தாரிட்டி இருக்கவங்கள ரிஸ்கில் போட்டுருவாங்க. ஸோ இதனாலேயே நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணலாம்னா நம்மள ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு சைடே சொல்லிட்டு கூடாதுல்ல, போத் சைடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பா அம்மாவோட பொசிஷன் இப்படி தான் இருக்குன்னா அது தகுந்த மாதிரி ஹேண்டில் அண்ட் பொசிஷன் பண்ணி அடாப்ட் பண்ண பாருங்க. ரைட்டா? இல்லை மேம் இதெல்லாமே இல்லை, அவர் எப்பயுமே இப்படி தான் வந்து சைக்கோ மாதிரி பண்ணுறாரு, அவர் வந்து என்ன பண்ணி சரிப்பட்டு முடியல, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, நாங்கள் கண்டிப்பாக இவர் கூட இருந்தால் செத்து போயிடுவோம், இவர் கொன்றுவார், எங்களை விஷம் கொடுத்து கொன்றுவார், ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சுருக்காரு, ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட், அம்மாவை அடித்து அம்மாவுக்கு ரத்தம் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நான் யார்கிட்ட சொன்னால் உங்களை அவ்வளோதான் பார்த்துக்கணும் என்ன மிரட்டியிருக்காரு. அப்படி மாதிரி இருக்க கேட்டகரி பசங்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து ட்ரூ ஃபேக்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோட்டோஸ்லாம் போட விட மாட்டாங்க. பட் ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் நீங்கள் போடலாங்கிற மாதிரி ஒன்று ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்போது செல்ஃபான டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் ரிவீல் பண்ணுங்கள். ஃபேக்காக எதுவும் சொல்லாதீங்க, கான்டாக்டாக எதுவும் போடாதீங்க, எடிட்டிங் மாதிரியான விஷயங்களை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரூ ஃபேக்டை சொல்லுங்கள் உங்களுடைய பற்றி. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனுக்கு உடம்பு முடியல, என் பொண்ணு ஒரு லூஸ் மாதிரி இருப்பா, என் ஒய்ஃப் வந்து மென்டலாக அன்ஸ்டேபிளாக இருக்கா, இப்படிலாம் கூட சொல்லி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் நார்மல் பர்சனாக கன்வே பண்ண முடியும்னா, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஒரு சில எப்பயுமே ட்ரூவாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், நோ அது இருக்கும், உண்மையாக இருந்து தான் ஆகணும். டோன்ட் எவர் ஒரு சின்ன விஷயத்தை கூட மாற்றி சொல்லிடாதீங்க, லைக் தவறாக சொல்லிடாதீங்க. ஸோ அப்போ செல்ஃப் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால மற்றவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு ஸ்டாண்டு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேட்டா கலெக்ஷன்ஸை வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஏன்னா நமக்கே நிறைய டீட்டெயில்ஸ் தெரியாது. நம்ம அப்பா வண்டியில் வராருன்னா எந்த வண்டியில் வராரு, இல்லை அம்மா வண்டியில் வராங்கன்னா எந்த வண்டியில் வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் டிரைவர்ஸ் வராங்க, யார் போகிறாங்க அப்படின்னு விஷயங்கள், நல்ல விஷயமும் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணுற விதத்துலையும் நீங்கள் இதை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் உங்களுடைய லைஃப் ரிஸ்க் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டு டபுள் சைடும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இபி என்ன வருது, உங்களுக்கு என்ன மாதிரியான கரண்ட் பில்ஸ் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு வீடு கொடுத்துரும், ப்ரைவேட் சைடில் அத்தாரிட்டிஸ் ஆனால் உங்களுக்குமே வீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பயம் அதிகமாக ஏற்படும் இல்லையா? வீட்டுக்குள்ளே யாரும் அத்தாரிட்டியாக இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் தி கன்சென்ட். ஏன்னா அவங்களே ஃபோனில் எல்லாமே சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு பர்சன் மாதிரி தான் இருப்போமே தவிர ஒரு பப்பெட் மாதிரி தான் இருக்கும். அவங்க சொல்கிறதா நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அண்ணா தம்பி அக்கா சிப்ளிங்ஸு, இல்லை வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, இவங்க யாராவது இல்லை மேற்பட்ட 2 or more மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் பேன் இருக்கும், உங்களுக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு சம்பளம் வரும், அவங்க சிஏ கிட்ட கண்டிப்பாக வந்து லைக் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்க்காக அவங்க கண்டிப்பாக கான்டாக்டில் இருப்பாங்க, அட்வொகேட்டில் கண்டிப்பாக ரொம்ப கான்டாக்டில் இருப்பாங்க. ஏன்னா அட்வொகேட்டாக எப்படி இருந்தாலும் அவங்க டச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அஸ் அட்வொகேட்டாக தே ஆர் சப்போஸ் டு பி வித் தெம். லீகல் அட்வைஸ்க்கு இல்லை ஜிஓஸ்க்கு ப்ரமோஷன்ஸ்க்கு ஏதோ ஒன்று அட்வொகேட் கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ யார்கிட்ட டேடியோ மம்மியோ யார் அத்தாரிட்டியில் இருக்காங்களோ அவங்க யாரோட கான்டாக்டில் இருக்காங்க, சம்டைம்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் லைக் இன்ட்ரோ பண்ணாங்கன்னா டோன்ட் டேக் இட் அஸ் லைட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பி ஃப்ரெண்ட்லி வித் தெம். ஆஸ் வெல் அஸ் டாக்டர்ஸ் யாராவது அப்பாவோ அம்மாவோ யாராவது இருந்தாங்கன்னா ரெகுலராக டாக்டர் கிட்ட போவாங்க வருவாங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கூட நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு எது உடம்பு முடியலன்னா நீங்கள் அவங்ககிட்டே போனால் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை டேடி மம்மிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஐடி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் ஜாப் ஆர் கவர்மெண்ட் ஜாப் எந்த ஜாப்ல இருந்தாலும் ஐடி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய கன்செஷன்ஸும் இருக்கும், அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேயே வந்து சம்பளம்லாம் போய்கிட்டு இருக்கு, உங்களை படிப்பு செலவுக்கு எனக்கு சரியாக போகுது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு கன்செஷன் கவர்மெண்ட் சைடும் ப்ரைவேட் சைட்லையும் டியூஷன் ஃபீஸ்லேருந்து லைக் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு முதற்கொண்டு எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. அது நிறைய போனஸஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே மறைச்சிருவாங்க, நம்ம அப்பா அம்மா மறைச்சிருவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அசட்ஸ் இருக்கா, கிஃப்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், கிஃப்ட் மூலமாக இதெல்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்க வந்து பெரிய பசங்க ஆயிடுவாங்க, இல்லை பசங்களுக்கு வந்து காது குத்து வைப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து வரும். இதெல்லாமே சொல்ல மாட்டாங்க, நான் காசு கொடுக்குறதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? லைக் இது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் தெரியும். பிஸ்னஸ் பண்ணுறாங்க, செல்ஃப் மேடாக இருக்காங்க, ஹோம் மேட் ஜாப்ஸ் பண்ணுறாங்க, இது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆதார் கண்டிப்பாக இருக்கும். அத்தாரிட்டியானால ஆதார்லாம் இருக்காது அப்படிலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆதார் இருக்கும், பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் இருக்கும், அவங்க பாஸ்போர்ட் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நிறைய லைக் ட்ராவல்ஸ் இந்த மீன்ஸ் பஸ்ஸு ட்ரெயின் இது எல்லாமே அசால்ட்டாக அவங்க ஃபோன் அடிச்சு அவங்க போக முடியும். அந்த மாதிரியான கன்செஷன்ஸ் ஏர்லைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இது எல்லாமே இருக்கானே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு கூலி வேலை பார்க்குறவங்களோட மோசமான நிலைமையில தான் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கஷ்டம்
தெரிஞ்சுதான் நீ வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான சைக்கோஸ்லாம் இருப்பாங்க. லைக் மென்டலி அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் அப்படி தான், இன்டர்பிரிட்டேஷன் அப்படி தான் இருக்கும். அதனால வந்து ஒரு நல்ல விஷயத்துலையும் உங்களுக்கு கலந்து விட மாட்டாங்க, உங்களை போக விட மாட்டாங்க, அவங்க கூட்டிகிட்டு போகவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் சண்டை போட்டு நீங்கள் ஏன் தான் போகிறேன்னு நினைப்போம், நல்ல நாளே ஏன் வருதுன்னு நினைக்கிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து நெட்வொர்க், சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ், அது கவர்மெண்ட் பில்ஸ், இபி என்ன வருது, அதாவது டேக்ஸ் என்ன பேமெண்ட் பண்ணுறாங்க, யூபிஐ ஐடி என்ன, டிரான்ஸ்போர்ட் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ஜென்ரலாகவே எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெஸ்யூம், டைம், ப்ரொஃபைல், பயோடேட்டாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேம் என்னால் வந்து இந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியல, நான் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எந்த கேட்டகரியிலும் ஒரு வரல, ரொம்ப அது எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க, இதை விட ரொம்ப மோசமாக அடித்து எனக்கு வந்து கையெல்லாம் உடச்சிட்டாங்க, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுனதை பார்த்துட்டு என்னை வந்து வீட்டில் வந்து ஹேண்ட்கஃப் போட்டு உட்கார வச்சுட்டாங்க, இல்லை வந்து என்ன வந்து பண்ண தப்புக்கு அம்மாவை அடித்தார், அப்பா அடித்ததில் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, இல்லை வந்து தம்பி பண்ண தப்புக்கு வந்து அக்காவை அடித்தார், அப்பா அடித்தார், திட்டினார், அசிங்கமாக பேசினார் அப்படின்னு மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர் ரெகுலர் மீன்ஸ் இருக்கும். 2 மணிக்கு அடிப்பார், 4 மணிக்கு அடிப்பார், நான் எக்ஸாம் வரும்போது சண்டை போடுறாங்க, அப்போது என்னால் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நான் வெளியே போக முடியல, மற்ற நேரத்தில் சண்டை போட்டால் கூட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் இல்லாமல் கரெக்டாக எனக்கு எக்ஸாம் வருது தெரியுது, அவருக்கு ரிப்போர்ட் கார்டு ஏதாவது சொல்லிடுறாங்க, மெசேஜ் பண்ணிடுறாங்க, அப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க, அப்பாட்ட சண்டை போடுறாங்க, வீட்டில் இருக்கவங்க கூட சண்டை போடுறாங்க, அதனால் வந்து வெளியே என்னால் போக முடியல, ரொம்ப ஹோம் அரெஸ்ட்டோட மோசமாக இருக்குது மேம், டிவி கூட எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், படம் பார்த்தா கூட எங்கள் அப்பா என்னை திட்டுவார், அசிங்கமாக பேசுவார், இல்லை வீட்டில் சிரிச்சா கூட எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, வெளியே போனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, வேன் டிரைவர்ஸ் வேறு யாராவது கிட்ட பேச கூட எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, சந்தேகப்படுவார், ரொம்ப சந்தேகப்படுவாங்க, அம்மா சந்தேகப்படுவாங்க, பக்கத்து வீட்டில் கூட நான் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மேம், பக்கத்து வீட்டில் உடைய நம்பர்ஸ் கூட எனக்கு தெரியாது மேம், வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு அலவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இல்லை இந்த மாதிரி சஃபர் ஆகிறாங்க, இந்த அத்தாரிட்டியோட ஃபேமிலியில் இருக்கவங்க இந்த மாதிரி சஃபர் ஆகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக யாராவது தெரிய வந்தது, அவங்க கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்ஸ் இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, CPGRAMS, இது வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் அஸ் அ தேர்ட் பார்ட்டியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ அதை ஃபேமிலி மெம்பர்ஸாகவே நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அஸ் உமனாக இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சைல்டாக இருந்தாலும் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. ஹெல்ப்லைனில் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்கள், அப்பா இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள். ஷெல்டர் ஹோம்ஸ் எது நியர்பையில் இருக்குன்னு பாருங்கள், நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் காரில் ஏற்றுவாங்க, அந்த இடத்துக்கு இறக்கி விடுவாங்க, திருப்பி அந்த காரில் ஏற்றுவாங்க, திருப்பி வீட்டில் இறக்கிடுவாங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் வேறு எங்கேயுமே இறங்கியிருக்க மாட்டீங்க, எங்கேயுமே யார்ட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க, டிரைவர் கூட உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசம், உங்களை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உங்களை சிசிடிவி கேமரா கண்காணிக்கிறது மட்டும் இல்லை, அங்கே வீட்டில் இருக்கவங்க வரவங்க போகிறவங்க எல்லாருமே உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரைவசி, ரெஸ்ட் ரூமை தாண்டி வேறு எந்த இடத்தையும் உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்காது. அந்த மாதிரி சஃபர் ஆகிக்கிட்டு இருக்க மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக யூ கேன் கம்ப்ளைண்ட் த்ரூ த போர்ட்டல்ஸ் ஆர் யூ கேன் கம்ப்ளைண்ட் டு தி கன்சர்ன் அட்வொகேட்ஸ். அட்வொகேட்ஸ் வந்து நல்ல அட்வொகேட்டாக இருக்காங்க பாருங்க, அப்பா அம்மா தெரிஞ்ச அட்வொகேட்டாகவே இருந்தாலுமே அவங்க நிறைய நேரத்தில் இதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்பா தானப்பா விடுப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி ஒரு 2 மணிக்கு கண்ட நேரத்தில் சண்டை வரும். ஏன்னா 24/7 ஜாப்ஸ் இருக்கவங்க வந்து அவங்க எந்திரிக்கிறது இல்லாமல் எல்லாருமே எழுப்பி விட்டுருவாங்க. அது நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸாகவே இருந்தாலுமே கூட அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாமே தெரியும்மா, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் நான் நிறையா தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கவங்களை பார்த்துருக்கேன். அவங்களுடைய பசங்க எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க நான் பார்த்துருக்கேன், தெரிஞ்சிருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் பி லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, மிலிட்ரியோட ரொம்ப மோசமாக. இன்னும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட ஃபேமிலிஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னும் ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, அம்மா மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க, அம்மா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பா மிலிட்ரிக்கு போயிருப்பாரு. ஸோ இப்போ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம், இந்த ஃபோன் ரொம்ப டிஸ்டன்ஸில் போனோம்னா அப்பா அம்மா வந்து வேறு யாராவது கூட அஃபேரில் போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நேர்மையாக உண்மையாக இருக்க அப்பா அம்மாவெலாம் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய சுற்றி இருக்கவங்க கெட்டவங்களை மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதுலேயே வைராக்கியமாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்டாக இருந்து வாழணும்
கண்டிதான் வாழ்க்கை இப்படி தான் வாழணும், ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியோட தான் வாழணும்னு ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறாங்க. அது தெரியாதவங்க தான் அப்படி இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷனில் எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்க தான் செய்ய போகிறாங்க. முன்னாடியும் இருந்தாங்க, நம்ம ஜென்ரேஷனில் இருந்தாங்க, இனி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் இருக்காங்க. நிறைய பசங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து எப்படியும் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டம் வந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறவங்க, ஏன் கை கால் இல்லாதவன், ஊனமானவன், கண்ணு தெரியாதவங்க, எவ்வளோ பேர் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி ரெக்கவர் ஆனவங்க, கோமாவில் போய் ரெக்கவர் ஆனவங்க எல்லாருமே தன்னை நம்பினவங்கள கைவிடாதவங்களாம் இருக்காங்க. ஆனால் கை கால் நல்லா இருக்காவன் இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா ஜாதி பேரை சொல்லி மத பேரை சொல்லி ப்ராஸ்டியூட் அப்படின்னு அவனை சொல்லிக்காம நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரிவானுங்க. ஸோ அவங்க ஃபேமிலியுமே அப்படி தான் இருக்கும். அந்த ஃபேமிலியுமே ப்ராஸ்டியூஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்பா வேற யாராவது கூட கான்டாக்டில் இருப்பார், அம்மா வேற யாராவது கான்டாக்ட், ஏன்னா அத்தாரிட்டியில் இருப்பாங்க. அத்தாரிட்டி ஃபேமிலிஸ்லேயுமே இப்படி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிள்ளைங்களை மெய்டு வச்சு விட்ருவாங்க, மெய்டு இவங்களை வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை அப்யூஸ் வந்து இவங்க மெய்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வந்துட்டு இருக்க அத்தாரிட்டிஸை வந்து இவங்க பிளாக்மெயில்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை விட மோசமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவேல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ அந்த கம்யூனிட்டி ஏதோ ஒரு இஷ்யூ, ஒரு மேரேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே கூட லவ் பண்ணுவாங்க, அதை கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சில நம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. உடனே நான் என்ன சொல்லணும்னா, அதர் கம்யூனிட்டியில் லவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸை வந்து கம்யூனிட்டி இஷ்யூவாக ரியாக்ட் ஆக்கி விட்டுருவாங்க, ஊர் பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க, ஊர் சனத்தெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. ஸோ அவங்க குடும்ப பிரச்சனையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோஷியல் நெட்வொர்க்காக எடுத்துகிட்டு போயிட்டு பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சேம் கம்யூனிட்டியாக இருக்கலாம், சேம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், கிட்டத்தட்ட முறை பசங்களாக கூட இருப்பாங்க. அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் கூட இவங்க பண்ண விட மாட்டாங்க. அப்படிலாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு மைண்டில் இருக்கு, இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மைண்டில் வச்சுருப்பாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணோம்னா அவங்களுக்கு சொத்து வரும், காசு வரும், பணம் வரும், அத்தாரிட்டியோட ரிலேஷன்ஷிப் வரும், மெயின்டைன் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இதை தாண்டி நீங்கள் பண்ணிச்சுக்கோங்களேன், அவன் வந்து காசு கிட்ட ஃபேமிலி வந்து ஏழை ஃபேமிலி, நம்ம ஸ்டேட்டஸ் கிடையாது. அப்படியே ஸ்டேட்டஸ்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்துருவேன், அவன் அம்மாவை கொன்றுவேன், அவன் தம்பியை கொலை பண்ணிடுவேன், அவன் அக்காவை கொலை பண்ணிடுவேன், இப்படிலாம் மிரட்டுவானுங்க. மிரட்டி அவங்க செய்கிறது தான் செய்யணும்னு சொல்லி செய்வாங்க. சப்போஸ் கல்யாணமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பிரச்சனை வந்தாங்கன்னா அதே மாதிரி ஈடுபட்டு வரமாட்டாங்க. எனக்கு என்னப்பா கட்டி தான் வைக்க முடியும், நீ சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறவங்களாமே இருக்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இனி ஒரு ஜாப் கேட்டகரியாக இருக்கட்டும், ஜாப்க்கே நீங்கள் போவீங்க, ஃபோன் அடித்து சொல்லிடுவாங்க, என் பிள்ளை அங்கே வேலைக்கு வந்திருக்கு, நாளைக்கு வேலைக்கு வந்தோம்னா நீ உன் வேலை நாளைக்கு இருக்காது பார்த்துக்கோ. இப்படி மிரட்டுறவங்கலாம் கும்பல்லாம் இருக்கானா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விக்டிம்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், செல்ஃபாகவும் பார்த்துருக்கேன். நானும் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. நம்ம அதெல்லாம் ஒரு இஷ்யூஸ் கிடையாது. பட் இன்னும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி அத்தாரிட்டியோட பசங்க யாராவது பார்க்குறீங்க, அவங்க உண்மையிலே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, சொல்ல முடியாது, எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் நாளைக்கு உங்களை வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க, பயந்துக்கிட்டு அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அத்தாரிட்டியோட பசங்க பார்த்தாங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப கைண்டாக இருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. அவங்கள வந்து நம்பி சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அதை ஜஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டாக அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ஜஸ்ட்டு கேளுங்க, யார்கிட்ட கூட சொல்ல வேணாம். அவங்க புலம்புவாங்க, ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க. எனக்கு அவங்களுக்கு அதுவே மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். இதை போய் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லணும் கூட அவசியம் இல்லை, அவங்க வந்து அவங்களே ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலியெல்லாம் கூட நான் வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் அத்தாரிட்டியில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபேவர் எதிர்பார்க்காங்க. ஏன்னா அவங்களுக்கே அவங்க பண்ண மாட்டாங்க. முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டியோட பசங்களுக்கே அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், நீ எப்படி பிழைக்கிறா நான் பார்க்குறேன் பார்த்துக்கோ, எனக்கு அப்புறம் நீ வந்து கஷ்டப்படுறியா இல்லையா மட்டும் பாரு, நீ திமிருத்தனமாக பேசுறியா, வாய் பேசுறியா, நீ எப்படி நீ அழியிற மட்டும் பாரு, என் பென்ஷன் கூட வர அளவுக்கு பண்ணிடுவேன். இந்த மாதிரியான கண்டிஷன் தான் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பேஷன் கிரவுண்ட் வரும்போது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுத்தினான், நம்ம அம்மாவை அடித்தான், நம்மளை அடித்தான், நம்ம அக்காவை அடித்தான், இவனோட வேலை நமக்கு வேணுமான்னு விட்டுருவாங்க. சில நேரம் பென்ஷனே வேணான்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு லேட்டர் பாயிண்டில் ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த கம்பேஷன் கிரவுண்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு தெரிஞ்ச போது அந்த வேணும்னு நினைப்பாங்க, அப்போ அது கிடைக்காது. ஸோ சப்போஸ் உங்கள் அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி அத்தாரிட்டி இருந்து அவங்களுக்கு கம்பேஷன் கிரவுண்ட் ஏதாவது ஒரு ஜாப் வருது அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்களாம் வேணான்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அந்த ஜாப் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து என்ன எப்பயுமே வந்து ஒரு மினிமலான ஒரு ஜாப் தான் தருவாங்க, ரொம்ப ஹைஃபை ஜாப் தர மாட்டாங்க. அதை நீங்கள் எதுவும் கூச்சப்படாமல் ஜாப்க்கு போயிடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அப்புறமா வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என் தம்பிக்கு கொடுங்க, என் சித்தப்பா கொடுங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் கம்பேஷன் கிரவுண்ட்ஸ் நிறைய பேர் வரீங்க, எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அப்பா வந்து 2வது கல்யாணமோ 3வது கல்யாணமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லீகலாக வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது வந்து பண்ணுறதே தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.
அதனால நீங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைப்பீங்க. ஆனால் ஆஸ் பர் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஹையர் அஃபீஷியல் பொசிஷனில் இருக்கவங்க எல்லாரும் சிங்கிள் மேரேஜ் தான் பண்ணணும், புரியுதுங்களா? அதனால் ஒன் மேரேஜ் இஸ் ஒன்லி இஸ் பெர்மிட்டட். ஏன்னா பென்ஷன், போனஸஸ் அண்டு பார்த்தீங்கன்னா நாமினிலாம் போகும்போது நிறைய ரிஸ்க் இஷ்யூஸ் வரனால அது அலவுடே கிடையாது. முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் நாட் அலவுட். இஃப் அட் ஆல் அலவுடுனா நிறைய இன்டிமேஷன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா எந்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலியும் கஷ்டப்படும், அதை நம்பி வந்த ஃபேமிலியும் கஷ்டப்படும். இதில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு மேபி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டிமேஷன்லாம் பண்ணி ப்ராப்பராக செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க பண்ணுற டார்ச்சர் அதை விட அதிகமாக இருக்கும். அவங்கள ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. மேபி இந்த பசங்களை நடத்தலாம், இல்லை அவங்க இவங்களை நடத்தலாம். யார் இந்த மாதிரி மோசமான நிலையில் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னா இருந்தோன்னா கோ ஃபார் தி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைனா நல்ல ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஷெல்டர், உங்களுக்கு ஜாப், உங்களுக்கு செக்யூர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். உங்களை எப்படியாவது அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருவாங்க, அந்த நரகத்துலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூ ஷுட் டாக் வித் குட் பர்சன்ஸ். அண்ட் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அத்தாரிட்டி பசங்களாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஃபேவர் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபேவர் வேணுங்கிறதுக்காக இந்த பசங்களை நீங்கள் வந்து நடுவில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்க லைஃப் லாங் சாகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, உங்களை தெரிவிக்க முடியாது, உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கல, வீட்டுக்கே உங்களை அலவுட் கிடையாது நீங்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம், ஃபேமிலியாக இருந்து நீங்கள் நிறையா சஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கான்டாக்ட் அண்ட் அட்வொகேட். யூ கேன் கோ ஃபார் லீகலாக எப்படி பண்ணலாம், ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவாங்க. அறகுறையாக இருக்கவங்ககிட்ட போயிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை லைஃப்பில் ரிஸ்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து அத்தாரிட்டி உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்டே காசை வாங்கிட்டு உங்களுக்கு எதிராக வந்து கேஸை வந்து நவுத்திட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல் இனஃப். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் உங்கள் வண்டி அப்பா கொடுக்குறாருன்னா வண்டி ஓட்டுனீங்களா கொடுத்தீங்களான்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது ஒரு கேட்டகரி. ஒரு சில பேர்லாம் வந்து வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ரொம்ப அப்யூசிவாக இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் when you are as a authority கூட பசங்களாக இருக்கீங்க. ப்ரைவேட் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோடைய அர்த்தங்கள் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள், நான் இன்னும் டீப்பாக சொல்ல முடியாது, அஸ் அ சோஷியல் பிளாட்ஃபார்மில் சொல்ல முடியாது. சப்போஸ் இப்போ நீங்கள் சஃபர் ஆகிட்டுருக்கீங்க, ரொம்ப ஹராஸ்மெண்ட், ரொம்ப வந்து ஹேட்டடாக இருக்கா, ரொம்ப அப்யூசிவாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது, நிறைய அடிக்கிறாங்க, சில பேர் நம்ம பின்னு வச்சுலாம் குத்துவாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீடில் வச்சு குத்தி தலைகளாக தொங்க போட்டுருவாங்க. ஆம்பளை பொம்பளை பிள்ளைலாம் வித்தியாசமே கிடையாது. வெயிலில் வந்து நிற்க வச்சுருவாங்க, ராடை வச்சுலாம் அடிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி அச்சுக்கள்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து வேறு மாதிரி இஷ்யூஸ் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா மெடிக்கலில் இருக்குன்னா அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல் வித் தீஸ் பர்சன்ஸ். அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் ஊம் அடின்னு சொல்லுவாங்க. அடித்தா அடி வலி தெரியாது, ஐ மீன் வலி இந்த மீன்ஸ் வந்து வெளியே தெரியாது, பார்க்குறவங்களுக்கு விசிபிளாக தெரியாது, ஆனால் வந்து கையை எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஊமடியாக இருக்கும். அடிக்கிற அடியில் வந்து அவன் எந்திரிச்சு நிற்பான், மனுஷனாக இருப்பான். ஆனால் உள்ள அது இதில் சொல்கிற மாதிரி எலும்பு எங்கே இருக்குது, சதை இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அடி விழுந்திருக்கும். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா இன்ஜெக்ஷன் உடனே இமீடியட்டாக தெரிஞ்ச டாக்டர் கூட இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க நிற்க வச்சுருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு அடி தான் அடிப்பான், ஆனால் செவில் உள்ளே பிஞ்சு போயிடும், அதுவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய டார்ச்சர்ஸ் வந்து 2 ஃபேஸஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு எப்பயுமே ஒரே ஃபேஸோடு இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் ஆகுங்க. முதல்ல நீங்கள் சேஃபாக இருங்க. நிறைய இடங்களில் ட்ரை டு பி வெரி ஹானஸ்ட் அண்ட் பி ட்ரூ டு யோர் செல்ஃப் as well as to others. எல்லாருமே நீங்கள் எங்கே ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகலாம், இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம், இல்லை இவங்களுடைய சீனியர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் பண்ணால் கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் மேக்ஸிமம் எஸ்பி லெவலில் இருக்கவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வார்ன் பண்ணுவாங்க, குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் லீவ் கொடுத்து, சிக் லீவ் கொடுத்து அவங்கள வந்து லீவ் எடுத்துக்க சொல்லி அவங்க திருப்பி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வர சொல்லுவாங்க. ஸோ உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல அத்தாரிட்டிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அப்படி போகலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதே வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இந்த மாதிரி இன்டிமேஷன் பண்ணுங்கள். லோவர் ரேங்க்ல இருக்கவங்ககிட்ட தயவு செஞ்சு யார்ட்டையும் இன்டிமேஷன் பண்ணாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு மோசமான ஒரு செயல்லாம் வந்து செய்வாங்க. இவங்க வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக தாம் பொண்ணோ தாம் பையனையே வந்து பாக்ஸோவில் வந்து அபியூஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாமே ரொம்ப கேவலமான புத்தி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க உள்ள ஃபுல்
ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸை வந்து விட்டுட்டு போகிற அத்தாரிட்டிஸ் விட்டுட்டு போகக்கூடிய விஷயங்களையுமே கூட செய்கிறாங்க. அது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய உங்ககிட்ட வந்து அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் போகிறத விட டேரெக்டாக வந்து நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகிறது பெட்டராக. அத்தாரிட்டிஸ் போனீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு அட்வொகேட் மூலியமாவோ இல்லை என்ஜிஓ மூலியமாவோ வேறு ஏதாவது கான்டாக்ட் மூலிமா நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் பேஸ் பண்ணி அண்ட் மென்டல் ஹெல்த் பேஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டோன்ட் ரிஸ்க் எனிபடி. ஸோ ப்ராப்பர் சேனலில் நீங்கள் சென்ட்ரல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்கள். இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்ச நாள் சரியாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் திருப்பி மாறினாங்க அப்படின்னா மேக் ஷுர் யூ கெட் செட்டில்டு, வெல் செட்டில்டு ஆகிட்டு கோ அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன் ஃபியூச்சரில் மேபி ஐ வில் டெல் லாட் மோர் திங்ஸ். நன்றி, வணக்கம்.